ஆசிய கோப்பை இந்தியா வல்லம் வெல்லாது, சவால் விட்ட பாகிஸ்தான் கேப்டன். 2025 ஆசிய கோப்பை தொடர் நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கியது. இத்தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இலங்கை, UAE, ஹாங்காங், ஓமன் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியாக குரூப் பி பிரிவில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் அணியும் ஹாங்காங் அணியும் மோதியுள்ளது. இப்போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி எளிதாக வென்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 188 ரன்கள் எடுத்தது. இதனை துரத்திய ஹாங்காங் அணி 94 ரன்களை சுருண்டதால் ஆப்கானிஸ்தான் அணி 94 ரன்களை அபார வெற்றி பெற்றது. தொடரின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் செப்டம்பர் 10 இந்திய அணி UAE அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியை அடுத்து ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா, பாகிஸ்தான் இடையான போட்டி செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி அல்லாமல் இளம் வீரர்களுடன் சூரியகுமார் யாதவ் தலைமையில் களமிறங்குகிறது. இதேபோல பாகிஸ்தான் அணியும் அந்த அணியின் முக்கிய வீரர்களான பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் இல்லாமல் சல்மான் ஆகா தலைமையில் இளம் வீரர்களுடன் களமிறங்குகிறது. 2021 T20 உலகக்கோப்பையில் இந்தியாவை தோற்கடித்து பாகிஸ்தான் வெல்வதற்கு பாபர் அசாம் மற்றும் ரிஸ்வான் முக்கிய பங்காற்றினார்கள். ஆனால் அதையடுத்து மற்ற போட்டிகளில் படுமோசமாக விளையாடி அந்த அணி தொடர் தோல்விகளை பெற அவர்கள் காரணமாகியுள்ளனர். இதனாலேயே அவர்களை பாகிஸ்தான் அணி கலற்றிவிட்டு சல்மான் ஆகா தலைமையில் புதிய அணியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் T20 கிரிக்கெட் பொறுத்தவரை முன்கூட்டிய வெற்றியாளரை கணிக்க முடியாது என தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய அவர், நாங்கள் விளையாடும் சிறந்த கிரிக்கெட்டை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தொடங்கினோம் என நினைக்கிறேன். அணியாக சேர்ந்து நன்றாக விளையாடுவது எங்களிடையே கூடி வருகிறது. எனவே ஆசிய கோப்பையை விளையாடுவதற்கு நாங்கள் ஆவலுடன் உற்சாகத்துடன் இருக்கிறோம். T20 கிரிக்கெட்டில் யார் வெற்றியாளர் என்று முன்கூட்டியே சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஓரிரு ஓவர்களிலேயே போட்டி எப்படி வேண்டுமானாலும் மாறும். சமீபத்தில் நடைபெற்ற முத்தரப்பு தொடரில் பெற்ற வெற்றி எங்களுக்கு இத்தொடருக்கு தயாராக நல்ல இடத்தை கொடுக்கிறது. ஆசிய கோப்பை வெல்வோம், அதுவே எங்களின் மனநிலையாக உள்ளது என்று அவர் கூறினார்.